மெஹினா வாங்க சார் வாங்க. அப்பா டைரக்டர் சார் வந்திருக்காரு, சீக்கிரம் வாங்கப்பா. டைரக்டரா? வாங்க வாங்க தம்பி. என்னமா இது, நம்ம தம்பி வந்திருக்காரு, யாரோ டைரக்டர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டியே. என்ன மேனேஜர், என்ன பார்த்தா டைரக்டர் மாதிரி தெரியலையா? உங்க மகன் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆமாப்பா, நான் சொன்னேனே, இவர்தான் என்ன படத்துல நடிக்க சொன்னாரு. ஓ, இவருதானா? உனக்கு ஏன் தம்பி இந்த வேலை எல்லாம்? ஐய, உனக்கு ஏன் அந்த கவலை? நான் இருக்கிறேனே, பலவிதமான கற்பனை அப்படியே மனசுல போட்டு அமுக்கி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் வெளியே பண்ணையா, அப்புறம் தான் தெரியும் மகிமை. அப்பா, இவரை பார்த்தாலே சுறுசுறுப்பான புத்திசாலி மாதிரி தெரியல உங்களுக்கு? என்ன உன் மகன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னாளா? அவன் என் படத்தை நடிக்கிறத பத்தி உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? அவ சொல்லாம இருப்பாளா? இருந்தாலும் என் பொண்ணு சினிமாவில நடிச்சா என் பேர் என்ன ஆகுறது? என்னையா பேர் இருக்கு? நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன ஆயிட போதியா? யாருக்குமே தெரியாம இருக்க உன் பேர் இனிமே தான் ஊரு பூரா கண்ணா பின்னால பரவ போகுது. அப்படிலாம் கூட பரவிடுமா? ஆமாயா, உன் மகன் வச்சு தானே நீ பெரிய மனுஷனா போற. அது எப்படி தெரியாம கேக்குறேன். இப்ப என்ன சம்பாதிக்கிற நீ? உங்க அப்பா என்ன பிரமாதத்தை கொடுத்துருவாரு? 20 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் இப்பதான் 100 ரூபாய் சம்பளம்னு சொல்லியிருக்காரு. அதுவும் கைக்கு வந்தாதான் தெரியும். தலையெழுத்து தான் இது. ஐயோ ஆமா ஆமா, இத்தோடு நெத்தில எவ்வளவு எழுதிருக்கான் பாத்தியா? உனக்கு ஏன் அந்த கஷ்டம்? ஒண்ணு இல்லையா, உங்க மகன் மாத்திரம் என் படத்தை நடிச்சு அந்த படம் வெளியே வந்துச்சுன்னா ப்ரொடியூசருங்க அப்படி கியூர நிப்பாங்கய்யா. பணத்தை அப்படி அள்ளி அள்ளி கொண்டு கொட்டுவாங்க. மேனேஜர் எங்க அப்பா வச்சிருக்காரு, அதே மாதிரி எஸ்டேட் நீ 4 வாங்கலாம். 4 வாங்கிடலாமா? அட 4 என்னையா, அது மாத்திரம் இல்ல, நம்ம கார் மேல காரை போட்டு எங்க அப்பா எதிரிலே நீ கார்ல போலாம். அது மரியாதை இல்ல, அது மரியாதை. அப்பா அப்பா, எனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும், ஒத்துக்கங்கப்பா. தம்பி, நீ சொல்றத பார்த்தா என் பொண்ணுக்கு நல்ல எதிர்காலம் வருங்கிற. வருமாவது அதான் என் ரூபத்துல வந்தாச்சேயா. ஓ நடிக்க வச்சு போடுறேன். என்ன வீணா பிடிச்சு கொண்டு விடுவோமா? ஜமாச்சிடுவில்ல? ஓ, எங்க அப்பாவை கேட்டு பாருங்க சார். 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ பள்ளிக்கூடத்து டிராமால நடிச்சிருக்கேன் சார். என்ன வேஷம்? கதையில ஒரே ஒரு ராணி வருவா, அவ பக்கத்துல நான் நின்னு சாமரம் போடுவேன். சாமரம் போடுவியா? ரொம்ப நல்ல வேஷம். தயவு செய்து அம்மா இதை வெளியே சொல்லிடாத. ஏன் தம்பி, நீ எப்படியாவது என் பொண்ணை முன்னுக்கு கொண்டு வந்து. ஆமா, என் பொண்ணு உன் சினிமாவில நடிக்கிறதுக்காக நீ எத்தனை 1000 தருவ? என்னது? நான் எஸ்டேட் வாங்கணும், கார் வாங்கணும். ஏமாண்ணா, எங்க அப்பனையே வாங்கிட்டு போறேன். முதல் படம் குடுக்கறத வாங்கிக்கியா? குடி 101 ரூபா. தன்னை போற வளரும். இப்படி வாங்க. நீனா இந்த அக்ரிமெண்ட் புடி, இதுல ஒரு கையெழுத்து போடு. அக்ரிமெண்டா? இதுல என்ன எழுதிருக்கும்? ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ்க்கு மீனாவுக்கு ஒரு ஒப்பந்தம் வேணும் இல்லையா? ஓஹோ, எல்லாமே மாமூல் தான். ஓஹோ, சில கண்டிஷனை தவிர. அது என்னன்னு விளக்கி சொல்றேன். அதாவது 1வது கண்டிஷன், இப்ப நீ என்கிட்ட வளர்ன மாதிரி யாரு வந்து கேட்டாலும் 5ஆம் கிளாஸ் சொல்லக்கூடாது. படிச்சது கான்வென்ட்டுக்கணும், அப்பதான் கம்பெனிக்கு மதிப்பு. நல்லா கவனிச்சுக்கமா. 2வது கண்டிஷன், பெட்ரோலுக்கா காசை வாங்கிட்டு கம்பெனி கார்லயே வரக்கூடாது. 3வது கண்டிஷன், படத்துல உனக்காக தைச்சிருப்பேன் பாரு, டிரெஸ், துணிமணிங்க, புடவைங்க, இதெல்லாம் உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உனக்கு சொந்தமாக்கி கூடாது. கண்டிப்பா கம்பெனி திருப்பி கொடுத்துடணும். 4வது கண்டிஷன், ஒப்பந்த தேதி முடிகிற வரைக்கும் கண்டதை சாப்பிட்டு கண்ணா பின்னாலும் உடம்பு ஒப்பு கூடாது. அளவு சாப்பாடு கம்பெனி கொடுக்கும், அதைத்தான் நீ சாப்பிடணும். இந்த இவ்வளவு சமாச்சாரம் இருக்கா? கடவுள் பேரை சொல்லி ஒரு கையெழுத்து. ஆமா ஆமா ஆமா, நல்ல நேரத்துல போடுமா, கோடி கோடியா கொட்டணும்னு போடுமா. இனிமே கண்டிப்பா கொட்டியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரமாதம். ரொம்ப நல்லா ஆயிக்கிறேன் தம்பி. எப்படியோ நீதான் மீனா படத்துக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் இப்பவே தைச்சிட போறேன். ஒத்திகை எல்லாம் கூட ஆரம்பிச்சிட போறேன். நீ கரெக்டா வந்துடும். அதெல்லாம் மேனேஜர், இது அக்ரிமெண்ட்ல இல்லாத கண்டிஷன். இது உமக்கு. ப்ரொடியூசர் டைரக்டர் நான் மீனாவை தேடி இங்க வருவேன். அவ தூங்கிட்டு இருக்கா சார், இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு தான் பார்க்க முடியும். நீ என்கிட்டயே சொல்லக்கூடாது. எனக்கு என்ன தம்பி, எஸ்டேட் வேணும், கார் வேணும். வருது ஆள விடு.